மைவி3 ஆர்ட்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைவி3 ஆர்ட்ஸில் என்ன நடந்துகிட்ருக்குது. நம்ம கடந்த 2 நாட்களாக வீடியோ போட்டிருந்தோம். ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஆதரவு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. பட் நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேமெண்ட் இருக்குது, பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுல தான் ப்ராப்ளம் அப்படின்னு. இது சம்மந்தமான முழு தகவலையும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் என்னங்கிறத. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லவே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்ம நம்பணும் அப்படின்னாலும் திரைமறைவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸில் நீங்கள் பேமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அசோக் ஸ்ரீநிதி பேமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாப்புல, இதில் யார் சொல்கிறத நம்புறது அப்படின்லாம் கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ நானும் ரிப்ளை கொடுத்துருந்தேன், அசோக் ஸ்ரீநிதி பெரிய உத்தம புத்திரன், அவர் சொல்கிறதையே நம்பிக்கோங்க, நம்ம சொல்கிறத நம்ப வேண்டாம் அப்படின்னு. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மைவி3 ஆர்ட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறவங்களோட சம்மந்தமாக ஒரு வீடியோ இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னங்கிற டீட்டெயிலையும் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த யாருமே உத்தமர்கள் கிடையாது. நிறுவனத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாம் ஃபக்கா ஃப்ராடுங்கிறத இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த கேஸ் கொடுத்துருந்தவங்க எல்லாம் ஃபக்கா ஃப்ராடுங்கிறத விட எவ்வளோ கீழ்த்தரமானவங்கிறத நீங்கள் முழுசாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நிறுவனம் பேமெண்ட் இருக்குது, கொடுக்குறதுல தான் டிலே ஆகுது, கொடுக்குறதுல தான் சிக்கல் இருக்குது அப்படின்னு. அது என்னென்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாலே எடுத்த உடனே டக்குன்னா அது முடியக்கூடிய காரியங்கள் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அண்ட் நம்ம நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே இருந்தது என்னென்னா, நிறுவனத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அது எதுக்குங்கிறது இதனால தான். ஏன்னா கம்பெனி ஏமாற்றக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் போக ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு கீழே 100 க்ரௌன் மெம்பர் போட்டால் போதும், 10 க்ரௌன் மெம்பர் போட்டால் போதும் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஓஎம்ஐடி போட்டு கொடுத்ததோடு சரி, நான் யாரையும் எந்த ஒரு பிளான்லையும் கம்பல் பண்ணி அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னதும் கிடையாது. நான் எல்லாருக்கும் சொன்னது, நீங்கள் ஓஎம்மாக உள்ளே வாங்க, ட்ராவல் பண்ணுங்கள், இந்த நிறுவனத்தோட பிளான்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ண விரும்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி தான் நான் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ மூலமாக, என்னோட இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் ஒரு க்ரௌன் மெம்பர் கூட போடலை இது வரைக்கும். ஓஎம் போட்டு கொடுத்துருக்குறேன், பிஎம்மாக அப்கிரேட் ஆகிருக்காங்க அதிகபட்சம். இந்த ஓஎம் பிஎம்லேயே நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்லியிருக்கிறது இதுதான். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ரீபர்ச்சேசிங் தான் இதில் உள்ள பெஸ்ட்டு ஆப்ஷனுங்கிறது. ஸோ அடிஷ்னல் தான் இந்த கோல்டு மெம்பர், சில்வர் மெம்பர், க்ரௌன் மெம்பர் எல்லாமே. நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனை பொறுத்தளவு எந்த கம்பெனியாக இருக்கட்டும், ரிஸ்க்குங்கிறது உங்களை பொறுத்தது. இதை நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருப்பேன். இப்போ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. தேவைன்னா என்னோடய பழைய வீடியோ கூட நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். இப்படி தான் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்லியிருக்கிறேன். இப்போ புதுசாக 2 நாளாக போட்ட வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்டில் நீ நல்லா ஏர்ன் பண்ணுறப்ப, நானும் பெருசாக ஏர்ன் பண்ணலை, எனக்கும் பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, நான் எவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா மாதம் ஆனால் எப்படின்னு. அதே இது எனக்கும் இருக்குது, நெருக்கடி இல்லாமல் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த டெக் சேனல், இந்த யூடியூப்பில் எனக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது. இதையுமே என்ன ஏர்ன் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் வருது, இதையுமே நான் கடந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். கடந்த 3 வருஷமாக கம்பெனி பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க, ஏமாற்றலை. ஸோ கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய பேமெண்ட்டை வாங்க போகிறோமா, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட சேர்ந்து கம்பெனிக்கு எதிராக இன்னும் நடைமுறை சிக்கலை உண்டு பண்ண போகிறோமாங்கிறது நம்ம மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பேமெண்ட் கொடுக்குறதுக்கு டிலே ஆச்சுன்னா அவர் ஃப்ராடும் கிடையாது. ஒரு கம்பெனி ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க உத்தமரும் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வீடியோ கூட போட முடியாத சூழ்நிலையில் ஒருத்தருக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கோர்ட்டு கேஸுன்னு போனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். நிறுவனம் நமக்கு எக்காரணத்தை கொண்டும் பேமெண்ட் கொடுக்காமல் போகிறது கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் உங்களை நம்பணும்னு சொல்லலை, கொஞ்சம் முடிஞ்ச அளவு எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற என்னோடய தாட்டை சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன தகவல்கள்லாம் சொல்ல முடியாதுன்னு அதனால தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அந்த வீடியோவில் நம்ம நிறுவனத்தோட மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார், என்னென்ன சூழ்ச்சிகள், இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்க, எதனால் பேமெண்ட் டிலே ஆயிருக்கு, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மனசில் இருக்கிற அவ்வளோ கேள்விக்குண்டான பதில்களும் உங்களுக்கு கிடச்சிரும். கூடிய சீக்கிரம் பேமெண்ட்டும் ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பிறந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை முழுசாக பாருங்கன்னு. எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேள்விகளுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வீடியோ வந்து நம்ம சேனலோட வீடியோ கிடையாது, இன்னொரு சேனலோட வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.